வெல்கம் டு ஆத்மா. எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு என்பது அறிவியலின் கூற்று. செயல்களை விட சிந்தனைகள் தான் நமது கர்மாவை தீர்மானிக்கின்றது. உணர்ச்சிகள் சிந்தனைகளால் கட்டமைக்கப்பட்டவை. விலங்கு குணத்திலிருந்து விடுபட்ட மனிதனால் ஏன் வாழ்க்கையில் போராடும் கூட்டத்திலிருந்து விடுபட முடியவில்லை? இறப்பை பற்றிய பயம் இயற்கையோடு இசையும் பொழுது முழுமையாக மறைகிறது. ஆனால் தன்னிலை மறந்து அடையும் மகிழ்ச்சி நிலையானதல்ல. தன் நினைவை உணரும் பொழுது மனிதன் தடம் புரண்டு செல்கிறான், போதையை நாடிச் செல்கிறான். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி பிறருக்காக சிந்தும் கண்ணீர் மட்டுமே. இதையும் கரையும் பொழுது எழும் கண்ணீரால் மனிதன் தன் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்கிறான். வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் தேவாவின் ஒரே நம்பிக்கை இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனை அவனுக்கு பல நம்பிக்கைகளை கொடுத்திருக்கிறது. இது அவன் வாழ்க்கையை மாற்றுமா அல்லது அவன் வாழ்க்கையை தடம் புரளச் செய்து விடுமா? அத்தியாயம் 1, தேவாவின் உண்மை. அந்த நர்ஸு சொன்னது உண்மையா இருக்குமோ? ஒருவேளை அந்த ஆத்மா ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்ல? இவன் பண்ணானா? இவர் பண்ணல சார். அன்னைக்கு இவர் என் கூட தான் இருந்தாரு. ஆனா ட்ரை பண்ணாரு. அன்னைக்கு கன் எடுத்துட்டு வந்தார் சார். கன் வச்சிருந்தானா? பயப்படாதீங்க சார், அன்னைக்கு வச்சிருந்தாரு. அன்னைக்கு அவனை போறதுக்கு கன் எடுத்துட்டு வந்தாரு. ஆனா அதுக்குள்ள யாரோ முடிச்சிட்டாங்க. யோ, ஏன் இப்படி சிரிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே இவங்க 2 பேரும் செத்துருவாங்கன்னு தெரியும். ஆனால் ஏன் இவ்வளோ நேரம் லேட் ஆகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது. நீ வரத்துக்காக தான் வெயிட்டிங். யார் வெயிட் பண்றா? காவ்யா. டாக்டர், உங்களை ஒரு சென்சிபிளான ஆளுன்னு நினச்சிருந்தேன். நீங்களும் இப்போ ஆத்மா அதுன்னு இறங்கிட்டீங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியலனா அது தெரியாதுன்னு சொல்லிடுவேன். இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். காவியா ஆவி ஆயிட்டாலா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே நடக்கிற மொத்தத்துக்கும் அவ தான் காரணம்னு தெரியும். நீங்கள் 3 பேரும் இந்த நைட்டை உயிரோட தாண்டதே ரொம்ப கஷ்டம். நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னு வச்சிங்களேன், இந்த மேட்டரை எவ்வளோ அசால்ட்டாலாம் டீல் பண்ண மாட்டேன். சார், இவர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு தப்பிச்சிடலாம் ட்ரை பண்றாரு. நீங்க சொல்லுங்க சார், சாரை முடிச்சிடலாம். சொல்யூஷன்லாம் ரெடியாக தான் இருக்கு. இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ரிஸ்க் தான் சார். யோ, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. எல்லாத்துலேயும் அவசரம். எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டதுனால தான் நம்ம இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கோம். இந்த ஆள் மட்டும் காணாமல் போனோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? மொத்தத்தையும் நோண்டுவாங்க. முதலேருந்து எல்லா கேஸ்லேயும் நம்ம பண்ண தப்பெல்லாம் மாட்டுவோம். நானே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு கொலையும் ஃப்ரேம் பண்ணி எவ்வளோ பண்ணி மறைச்சிருக்கேன் தெரியுமா? ஒரு சின்ன சறுக்கல் விழுந்தா கூட மொத்தமும் நாசமா போயிடும். அதனால நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, புரியுதா? என்ன சார், இவர் அப்படியே விட்டுறலான்றீங்களா? சார் யார் தெரியும்ல? போன வருஷம் வரைக்கும் தமிழ்நாட்டோட நம்பர் 1 சைக்காட்ரிஸ்ட். இப்போ ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியும்ல? தெரியும் சார். அவர் ஒய்ஃபும் குழந்தையும் இறந்துட்டாங்க. அது நமக்கு தேவையில்ல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதான் நம்ம பார்க்கணும். அடிக்ஷன் எல்லாத்துலேயும். மெடிக்கல் கவுன்சிலில் 3 மாசம் சஸ்பென்ஷன் வாங்கி வீட்டில் உட்காந்துட்டு இருந்தாரு. இங்கே வரத்துக்கு முன்னாடி சஸ்பென்ஷன் முடிஞ்ச பிறகுதான் இவர் இங்கே வந்திருக்காரு. இவர் ஒர்க்கில் இருக்கும்போது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குண்டான எல்லா ரெக்கார்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதனால நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா? புரியல சார். பாலாஜி, உன் மொக்க இன்டர்நெட் நாலேஜ் எல்லாம் தூக்கி ஓரமா போடு. இந்த ஆள் வீட்டில் டோப் வச்சிருப்பான், அதை எடுத்துன்னு வந்து இவன் பாடி ஃபுல்லாக ஏத்திரு. ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி நிம்மதியாக மேலே போய் சேர்ந்துருவான். இப்போ புரியுது சார்.
ஆமா, இவன் ஒர்க்ல இருக்கும்போது ட்ரக்ஸ் யூஸ் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரியும்ல? எல்லாருக்கும் தெரியும் சார். அப்போ ட்ரக் ஓவர் டோசேஜ்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணி நிம்மதியா போயிட்டே இருக்கலாம். நல்ல விஷயம் சார். ஆனா அவரோட பொண்ணு தான் பாவம். அந்த பொண்ணை என்ன சார் பண்றது? யோ ஃபாதர், நீங்க தான் பெரிய கருணை கடலாச்சே. நீங்க அந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்க்குறது 15 வயசுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கிறோம். அடிங் அடாய் பாருடா, பொண்ணை பத்தி பேசின உடனே என்னமா கோவம் வருது பாத்தியா? டாக்டர் இப்ப சிரிங்க, சிரிங்க டாக்டர், சிரிங்க. வேணும்னா உங்க பே ஃப்ரெண்டு காவியாவை வர சொல்லுங்க. சரியா? அப்ப நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு காலையில எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே சார். ஆமா, வழக்கம் போல இல்லாம இந்த வாட்டி கொஞ்சம் ஷேர்லாம் அதிகமா வேணும். எல்லாம் உங்க முட்டாள்தனத்தால கொஞ்சம் வேலை அதிகமா பண்ணிருக்கேன். புரியுதா? சார் அதெல்லாம் நீங்க சொல்லணும்னே இல்லை சார், எங்களுக்கே தெரியும். அப்ப வரையா? ஓகே சார். சரியா? காலையில பார்க்கலாம். ஓகே சார். யோ என்னன்னு பாரியா? என்னமோ இவங்க சொல்றதெல்லாம் பயமா இருக்குப்பா. நீயே கொஞ்சம் பாருப்பா. யோ காண்ட் ஏத்துறியா நீ? உட்காருங்க ஃபாதர். ஏய் நீங்க என்ன பண்றீங்க? போய் படுங்க போங்க. கத்தியார் கொடுத்தா உங்களுக்கு? கத்திய கீழே போடுங்க. போடுங்கன்னு சொல்றேன்ல. என்ன? ஏய் என்ன? போடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிலந்தி வலை போல் கட்டமைக்கப்பட்டது. இதில் நாம் வேறு, மற்றவை வேறு என்று பிரிக்க முடியாது. நாம் செய்யும் நன்மை தீமைகள் எல்லாம் நம்மை ஒரு நாள் வந்தடைந்தே தீரும். இந்த உலகில் இருக்கும் பல்லாயிரம் உயிர்களில் இந்த பிரபஞ்சமும் ஒரு உயிர்தான். அந்த உயிரில் இருக்கும் சிறு துகள்களாக நாம் செய்யும் துரோகங்கள் ஏராளம். அந்த துரோகங்களுக்கு பாவக்கணக்கு கிடையாது. அந்த துரோகமே நாம் தான் என்று புரியும் நிலை வர வேண்டும். இந்த நிலை வருமா? நம் வாழ்வில் பல இன்பங்கள் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது மனித இயல்பு. அதேபோல் சில செயல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் மனித இயல்புதான். உறவுகள் நீடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது ஏன்?
ஆனால் தொடர்வதும் முடிவதும் மனிதன் தனக்குத்தானே போட்டுக்கொண்ட கோட்பாடுகளில் ஒன்று. இதில் தொடர்ச்சியாகவோ முடிவை நோக்கியோ எதுவும் நகர்வதில்லை. எதை நோக்கி பயணிக்கிறது என்று யாருக்கும் தெரிவதும் இல்லை. இந்த உலகில் நடக்கும் பல அநீதிகளுக்கு நாமும் ஒரு அங்கமாகத்தான் இருக்கின்றோம். ஆனால் அந்த அநீதிகளை களைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை நமக்குள் நாம் ஏன் கேட்டுக்கொள்வதில்லை? எல்லோரிடமும் சமமான அன்பை நாம் ஏன் வெளிப்படுத்துவதில்லை? மனிதர்கள் தாம் இங்கு நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்துக் கொண்டு பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரணத்தின் தருவாயில்தான் அவர்கள் உண்மையை உணரும் தருணமாக இருக்கின்றது. வாழ்க்கை என்பது வாழ்வதில் மட்டுமே உள்ளது. 2வது அத்தியாயம், காவ்யாவின் உண்மை. என்ன ஃபாதர், வாழ்க்கை பூரா இங்கேயே உட்காந்துருக்கதா உத்தேசமா? போய் பாருங்க, போங்க போங்க ஃபாதர், பயப்படாதீங்க, போங்க. அட பயப்படாம போங்க ஃபாதர். ஃபாதர் ஃபாதர் பிரேயர் சொல்லிட்டே போங்க. உங்களுக்கு பிரேயர் தெரியாதுல? மை பேட். நான் பிரேயர் சொல்றேன், நீங்க போங்க. ஏவாரேகா ஆதோனாய் பீஷ்மெரஹா யாஹெர் ஆதோனாய் பானவ் இலேஹா வெஹுனிகா ஏசா யாதோனாய் வயாசேம் லகாஷாலோம் வயாசேம் லகாஷாலோம். மனிதனால் ஏற்படும் நம்பிக்கைகளில் எல்லாம் உண்மைகள் காணப்படுவதில்லை. அந்த நம்பிக்கைகள் எல்லாம் வலிமையற்ற மனதினால் ஏற்படுத்தப்பட்டது. பொருள் அளவில் ஒருவன் ஏழையாகிவிட்டால் அது குற்றமல்ல. ஆனால் மனதளவில் ஒருவன் ஏழையாக இருந்தால் அது பெரிய குற்றமாகும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப அவன் செய்யும் செயல்கள் எல்லாம் அருவருக்கத்தக்கவை. மனிதர்களின் நம்பிக்கையோடு விளையாடி பொருள் ஈட்டுவது இந்த சமூகத்தில் ஏராளமாக பரவிவிட்டது. அதனை அழிப்பதற்கு நம்பிக்கையை நீர்த்து போகச் செய்வதே ஒரு முதல் தொடக்கமாகும். நம்பிக்கை எவ்வாறு பயணிக்கப் போகிறது? விழிப்புணர்வு என்பது மனித வாழ்க்கையில் அடிப்படையான ஒன்று. மனிதர்களின் கவனம் தவறும் பொழுது ஏதோ ஒரு விபத்தில் சிக்கிக் கொள்கிறோம்.
எப்பொழுதும் மனிதனால் விழிப்புணர்வோடு இருக்க முடியுமா? அவன் கற்பிக்கும் நியாயங்கள் எல்லாம் பிறருக்கு தவறுதலாக தெரிகின்றது. ஒரு மனிதன் குற்றம் செய்துவிட்டால் அந்த குற்றத்தின் அடிப்படையில் மனிதர்களாகிய நாம் அவனை தண்டிப்பது சரியா? அல்லது அந்த தவறுதலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாம் வேடிக்கை பார்ப்பது சரியா? 3வது அத்தியாயம், ஜனனியின் உண்மை. எல்லாம் பேசிட்டேன். அவங்க உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. அதையும் மீறி உனக்கு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்தால் சொல்லு, நான் கண்டிப்பாக வேற இடம் அரேஞ்ச் பண்ணுறேன். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். என்னது சொல்லு. நீங்கள் ட்ரக்ஸ் அப்புறம் குடிக்கிறத விட்டுறணும். என் வாழ்க்கையில் எதையுமே நம்பாமல் போயிட்டு இருந்தேன். உங்கள் அக்கா நிறைய விஷயத்தை நம்ப வச்சிட்டா. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் எல்லாமே வாழ முடியும்னு நம்புகிறேன், ட்ரை பண்ணுறேன். சின்ன வயசில் எனக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக அழுது அடம் பிடிச்சி அப்பா கிட்ட எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு நாயை நான் வாங்கினேன். நாய்னா காவியாவுக்கு ரொம்ப பயம். நாய் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பயப்படுவா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவள் எதுவுமே சொல்லலை. அதே போல் ஒரு 1 வீக்லேயே அந்த நாய் அவளை கடிச்சிருச்சு. அவள் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டா. அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எல்லாரும் காப்பாற்றினோம் அவளை. அவள் வீட்டுக்கு வரும்போது அந்த நாய் இருந்துச்சுன்னா அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா அதை திருப்பி எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவள் மட்டும் அந்த நாய் எதுவும் பண்ணாதீங்க, வேண்டாம், அது வீட்லேயே இருக்கட்டும், அப்புறம் ஜனனி ரொம்ப ஃபீல் பண்ணுவான்னு சொன்னான். அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கும் காவியானா ரொம்ப பிடிக்கும். காவியா வீட்டுக்கு வந்த அடுத்த நாளே அந்த நாய் செத்து போச்சு. அது எப்படி செத்து போச்சுன்னு யாருக்குமே தெரியல. எங்கள் அம்மா பயங்கரமாக கடவுளை கும்பிடுவாங்க. அந்த நாய் காவியாவை கடிச்சதுனால தான் கடவுள் அந்த நாய்க்கு தண்டனை கொடுத்துட்டாருன்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பாவும் காவியாவும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அப்பவும் காவியா தான் ரொம்ப ஃபீல் பண்ணா. நம்மளால தான் அந்த நாய்க்கு இப்படி ஆயிடுச்சு, அது இதுன்னு. கடவுள் அந்த நாயை தண்டிச்சிருந்தா முதல்ல அந்த நாயை கடிக்கவே விட்டுருக்க மாட்டாருல்ல. நானும் அதை தான் யோசித்தேன் அந்த நாயை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி. கடவுள்னு ஒருத்தர் இருந்திருந்தா எந்த தப்பும் செய்யாத இவ்வளோ எதுக்கு நாயை விட்டு கடிக்க விடணும்? அப்போது கடவுள்னு ஒருத்தர் இல்லையா, இல்லை கடவுள்னு ஒருத்தர் தப்பானவரா? நிறைய யோசித்தேன். ஆனால் ஒன்றில் மட்டும் கரெக்டாக இருந்தேன். தப்பு செஞ்ச அந்த நாய்க்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணுங்கிறதுல கிளியராக இருந்தேன். காவியா வர வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். காவியாவும் வந்தா. ஆனால் அந்த நாய்க்கு எதுவுமே ஆகலை. அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. ஸோ அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் எதுவுமே யோசிக்காம இருந்த இடத்துல இருந்து அசையாம அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். காலையில் அந்த நாய் சாப்பிட்ற சாப்பாட்டில் எலி மருந்தை கலந்துட்டேன். செத்து போச்சு. அப்போதான் நானும் கிளியர் ஆனேன். நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் நார்மல் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நான் கிளம்புறேன் டாக்டர். நீங்கள் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாமே எதுவுமே நடந்திருக்காது. அப்போ நான் வரேன் டாக்டர். காலத்தை மனிதனால் அவன் போக்கிற்கு மாற்ற முடியுமா? அல்லது நாம் அனைவரும் காலத்தின் பொம்மைகளா? நாளை மீண்டும் ஒரு புது ஆத்மாவோடு சந்திப்போம்.